ஹலோ எல்லாருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணதோட ரெசிபி தான் போகிறோம். மஷ்ரூம் வந்து நான் ட்ரையாக பண்ணியிருந்தேன். யூசுவலாக பார்த்தீங்கன்னா, ரோட் சைட்லலாம் வந்து மஷ்ரூம்னு சொல்லி விற்பாங்க. பட் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூமே இருக்காது. நான் வந்து ஃபுல்லாகவே வெறும் மஷ்ரூம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே அதில் தெரியும். ஆக்சுவலாக வந்து நிறையா பேர் வந்து வெஜ் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ப்ரோட்டீனுக்கு ஒரு நல்ல சோர்ஸும் கூட. ப்ளஸ் நம்ம ரேட் வைஸ் பார்த்தா மட்டன், சிக்கனை கம்பேர் பண்ணக்குள்ளே இது வந்து ரேட்டுமே ரொம்ப கம்மி. வெஜிடேரியன்ஸ் நிறைய இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுமே வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுமே இதை எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா நாளுமே நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. ஸோ அதுக்குமே இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனும் கூட. ப்ளஸ் வந்து மஷ்ரூம் வந்து நம்ம சாப்பிட சாப்பிட வந்து வெயிட் லாஸுக்குமே யூஸ் ஆகும். அது ஒரு நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கிறதுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நாங்களும் அப்படியே இந்த ரெசிபி நல்லா பண்ணலான்னு சொல்லி அப்படியே எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சாப் பண்ணதெல்லாம் சாப் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்ருந்தேன். ஸோ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது என் மாமியார் வேறு திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் வந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்கள வச்சும் ஒரு ரெசிபி எடுக்கணுமேன்னு சொல்லி அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷுமே நாங்கள் எடுத்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போகணுன்னாலும் கஷ்டம், அவங்க மாமியார் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் கஷ்டம். பட் எனக்குலாம் அப்படி இல்லைங்க. எனக்கு அவங்க வந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா நமக்கு வந்து பெருசாக வேலை இருக்காது. அவங்களே நல்லா சமைப்பாங்க. ஸோ வந்து அவங்களோட சமையலும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். என் பையனையும் பார்த்துப்பாங்க. எனக்கும் ஹாப்பி. அவங்க பெண்ணையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ நமக்கு எந்த பெருசாக வேலை இருக்காதுங்க. நம்மளும் ஜாலியாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து எனக்கு அவங்க வந்தால் ஜாலி தான். ப்ளஸ் வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரிங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நாங்கள் வந்து சென்னையெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு சென்னைக்கு என்னை நம்பி தான் வந்தாங்க. வந்தப்போ அவங்க ஒரு கிளாஸ்க்காண்டி வந்துட்டு நான் தான் என் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு போய் அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக ரவுண்டு போயிட்டு நைட்டு லேட்டாக போய் அவங்களையும் அவங்களுடைய ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண வச்சுட்டு மறுபடியும் நான் என் ஹாஸ்டலுக்கு போவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மதர் இன் லா கூடயோ இல்லை நீங்கள் யார் கூட இந்த மாதிரி க்ரைம் எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நானும் என் மதர் இன் லாவும் சேர்ந்தா ஃபஸ்ட்டெல்லாம் அவங்க வந்து தனியாக போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க, ஒரு படத்துக்கு போக மாட்டாங்க. என்கிட்ட கேட்பாங்க, நீ எப்படி போகிறேன்னு. அதில் என்ன இருக்குது, நானும் தனியாக போயிட்டு வருவேன், எனக்கு ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு டைமாவது ட்ரை பண்ணணும் நான் போட்டு தரேன்னு சொல்லுவேன். ஆனால் வந்து அவங்க இன்னும் அதை ட்ரை பண்ணல. பட் ஒன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண வைப்பேன். அவங்கள நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்ரோவில் கூப்பிட்டு போனதாக இருக்கட்டும், அவங்கள வந்து நிறைய பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சாங்க. மால் போய் இது பண்ணுற, நாங்கள் போய் சுற்றி பார்த்த இடங்களாக இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ் ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோங்க. எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தாங்க. பெருசாக வந்து நான் அவங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன். நான் வந்து அவங்ககிட்டே அவங்க பையனை பற்றி கூட காசிப் பண்ணுவேன். ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அவங்களுமே என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு ஃபன்னாக இருக்கும். அது வந்து முன்னாடி வந்து நானும் அவங்க மட்டும் இருந்தனால கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ என் பையன் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அவங்க பேரன் கூட தாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக எங்களுக்கு அவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் அவங்ககிட்ட தள்ளிட்டா நான் ஃப்ரீயாக இருக்கலாமே, நான் கொடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுவேன் எங்கேயாச்சும். ஸோ இந்த மாதிரி வேலைகளும் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ வந்து அவங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா அவன் கூடயும் விளையாடுவாங்க. அவன் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவன் கூட என்டர்டெயின் பண்ணி அவனை நல்லாவே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் வந்து நானும் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவேன். அதே மாதிரி அந்த வீட்டில் இருந்த வரைக்குமே எனக்கு ஒரு ரொம்ப ஜாலியாக தாங்க இருந்தது. நான் வந்து ஆக்சுவலாக பெருசாக வந்து நான் ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து வரணுன்னுலாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இப்போ ஒரு சூழ்நிலைனால நாங்கள் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகி வர மாதிரி ஆச்சு. பட் விரைவில் நாங்களும் அங்கே போய் என்ஜாய் பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன். அப்பப்போ நாங்களும் அங்கே போய் வீடியோஸ் பண்ணுவோம். அவங்க கூட சேர்ந்து நானும் நல்லா வந்து வைப் பண்ண போகிறேன்னு நானும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நாங்கள் 2 பேரும் ஒரு பார்ட்டி வைப் பர்சன் மாதிரிங்க. நினச்சா எங்கேயாவது போவோம். அவங்க வந்து ஆக்சுவலாக அங்கே ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அங்கேருந்து நாங்கள் ஷாப்பை மூடிட்டு திடீர்னு எனக்கு எங்கேயாவது சாப்பிடணும் போகணும் அப்படின்னா, நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பி இந்த கேர்ள்ஸ் டே அவுட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து என் மாமியார் கூட தாங்க நான் அடிக்கடி டே அவுட் போவேன். கல்யாணம் ஆன புதுசுலுமே சரி, இப்போ வரைக்குமே சரி, எங்கேயாச்சும் வெளில போகணுன்னா என் ஹஸ்பண்டே நான் தேட மாட்டேன். என் மாமியார் தான் கூப்பிடுவாங்க போகலான்ட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஸுங்க. எல்லாருமே கேட்டிருக்காங்க, கல்யாணம் ஆன புதுசில் என்ன உன் ஹஸ்பண்டோடய நீ சுற்ற மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் இவங்க கூட சுற்றுறேன்னு. எனக்கு அவங்க கம்ஃபர்ட்டுன்றனால நான் அவங்க கூட ஜாலியாக சுற்றி போயிட்டு வருவாங்க. ஓகே, ரெசிபியும் நல்லா ரெடி பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக நல்லா சுண்ட விட்டு உங்களுக்கு இன்னும் வேணும்னா நல்லா குக் பண்ணலாம். பட் இதோடய சாப்பிட்டாவும் நல்லா தான் இருக்கும். நான் எனக்கு இது போதும்னு எடுத்துட்டேன். இது மேலே கொஞ்சம் ஆனியன் போட்டு சாப்பிடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஷர்வின் மாம் சேனல். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.